யூடியூப் வீடியோக்கு இனி நோ வியூஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுதுங்க. இப்படி டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க, நோ வியூஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படி பர்ஃபெக்டாக எழுதுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் 2 லைன் டைப் பண்ணி வச்சுருக்கேன்ல, இது உங்களோட டைட்டிலை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பர்ஃபெக்டான டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 லைனில் நீங்கள் டைட்டிலை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. செகண்ட் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக் கொடுக்கணும். இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ, அதாவது வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வீடியோ, யூடியூப் க்ரோத்துக்கான வீடியோ அப்படின்னு சொல்லி நான் ஹேஷ்டேக் கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களோட சேனல் வீடியோவை பொறுத்து ஹேஷ்டேக் கொடுத்துக்கோங்க. ஒரு 5-6 மேட்சபிளான ஹேஷ்டேக் கொடுத்துக்கோங்க. முக்கியமாக எஸ்இஓ கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்டாக உங்களோட ஹேஷ்டேக் இருக்கட்டுங்க. ஹேஷ்டேக் ரொம்ப அதிகமாக கொடுத்து ரொம்பவே டம்ப் பண்ணாதீங்க. அது உங்கள் வீடியோவோட எஸ்இஓவை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 5-6 ஹேஷ்டேக் மட்டும் கொடுத்தா போதுமானதுங்க. அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எந்த கண்டென்ட் ரிலேட்டடாக நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் மாதிரி இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவை எப்படி ஒரு பர்ஃபெக்டான டைட்டில் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி இங்கிலீஷில் ஒரு 4-5 லைனில் டைப் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு ப்ராப்பராக எழுத தெரியலனா கூட கவலை இல்லைங்க. நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் அப்படியே இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இவ்வளோதாங்க உங்களோட டைட்டில், ஹேஷ்டேக் அண்டு வீடியோ கண்டென்ட் இதை பற்றி மட்டும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா போதுமானதுங்க. இது போக நீங்கள் உங்களோட ஓல்டஸ்ட் வீடியோவும் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ரொம்பவே இம்பார்ட்டனுங்க. நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் வீடியோவுக்கு வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனும் இதே ஃபார்மேட்டில், ஒரு வீடியோக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் இதே ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்கை காப்பி பண்ண போகிறோம். கூகுளில் youtube.studio.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. லாகின் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் டெஸ்ட் ஆஃப் மோடில் ஓப்பன் ஆகிரும். இப்போ கண்டென்ட் அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ண ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துடும். இப்போ நான் இதில் ஒரு வீடியோவை பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்காக காப்பி லிங்க் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ நான் ஒரு வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவோட லிங்க் இது இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல காப்பி லிங்க்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட காப்பி லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொண்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த வீடியோவோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த வீடியோவோட டைட்டிலை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட வீடியோவை பார்க்க வரவங்க உங்களோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணும்போது காப்பிரைட் மியூசிக்கான வீடியோஸ் இங்கே நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களோட வீடியோவை அவங்க ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். இது உங்களோட சேனலோட க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தாங்க உங்களோட டிஸ்கிரிப்ஷன். இப்படி தான் நீங்கள் மேக் பண்ணணும். இது ஒரு வீடியோக்கு மட்டும் நீங்கள் இப்படி மேக் பண்ணிவிட்டு எனக்கு வியூஸ் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் இதே மாதிரியான டிஸ்கிரிப்ஷனை மேக் பண்ணுங்கள். வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதே மெத்தடில் நீங்களும் இனி உங்கள் டிஸ்கிரிப்ஷனை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படின்னு சொல்லி வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனை சேவ் பண்ணியாச்சு. இதோ பாருங்கள், ஹவு டு யூஸ் காப்பிரைட் ஃப்ரீ சாங் அண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு உங்களோட வீடியோவில் அட்ராக்டிவான சாங்ஸ் அண்ட் மியூசிக் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணுங்கள்.